ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KBARTSANDCREATIONS. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ப்ளவுஸோட பேக் நெக் வந்து நம்ம டிசைன் பண்ணியாச்சு. அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் காப்பர் சரி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து காப்பர் சரி இருக்கிற சாரீ தான் இது. அதனால் வந்து காப்பர் சரி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 லைன் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி 2 லைன் செயின் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி எப்பவும் போல் தான் நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறத நான் 2 லைனாக வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி நல்லா க்ளோஸாக வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்லீவோட பார்டரில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. நான் அந்த ஸ்லீவோட ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் பண்ணாமல், ஏன்னா அந்த பார்டரில் இருக்கிற டிசைனில் வந்து நான் ஒர்க் பண்ணலை. அதுக்கு மேலே வேறு டிசைன் வந்து பண்ண போகிறதுனால நான் கொஞ்சம் சென்டர்லேருந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். இப்போ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி, அதாவது சேரீயில் இருக்கிற கலர் யூஸ் பண்ணி சில்க் த்ரெட் எடுத்து நான் வந்து இப்போது செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். அதுவும் 2 லைன் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ இந்த செக்குடு டிசைனும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மோட்டிஃபும் வந்து நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். ட்ரேசிங் டிப்ஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தனியாகவே ட்ரேசிங்காக ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய மெத்தடில் வந்து நம்ம ட்ரேசிங் வந்து கொடுத்துருப்போம். இப்போது இந்த கட் பீட்ஸ் தான் அதை நான் எடுத்திருக்கேன். இந்த செக்குடில் வந்து நான் அதை தான் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து நார்மலாக செயின் ஸ்டிச்சும் கொடுக்கலாம். இது வந்து சரி இருக்கிற பார்டர்னால நமக்கு அவ்வளோ எடுத்துக்காட்டாது. அதனால் வந்து நான் அந்த கிளிட்டரிங்காக இருக்கிற கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்பவும் போல் அயன் நீடில் வந்து எடுத்துக்கிறேன். 2 கட் பீட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து சிங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஸ்மாலாக இருக்குன்றதுனால நான் 2 கட் பீட்ஸாக போட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து டியூப் பீட்ஸ் மாதிரி எடுத்திங்கன்னா சிங்கிளாக தான் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணணும். இது ஸ்மாலாக இருக்குன்றதுனால நான் சுகர் பீட் மாதிரி 2 போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். கரெக்டாக வந்து அந்த லைனில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ட்ரா பண்ண டிசைன் வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இது இந்த செக்குடு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் 2 போட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே வந்து நம்ம கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். ஃப்ரீ கிளாஸ் தான். ஏன்னா சில பேர் வந்து ஃபீஸ் எப்படின்னு கேட்குறீங்க. ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி கட் பீட்ஸ் வந்து நான் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வர போகிறேன். நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மல்டி கலரில் பீட்ஸ் இருக்குது, இல்லைனா இந்த சேரீயோட கலரில் பீட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா நார்மலாக செயின் ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம். த்ரெட் ஒர்க் கூட நீங்கள் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். இது எதுக்காக உங்கள்கிட்ட காட்டுறேன்னா, நான் இந்த மாதிரி நான் வந்து இப்போது ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். ஒரு லைனாக கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணால் அதோட கண்டினியூவேஷனாக அந்த ஜிக்ஸாக்காக வந்து கொண்டு போகிறேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து தனித்தனியாக நாட் போட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஜிக்ஸாக் ஃபினிஷ் ஆகிற வரைக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக அந்த செக்குடு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த செக்குடு பாக்ஸோட கூட நம்ம விட்டுடலாம். ஆனால் நான் வந்து ஏதாச்சும் ஃபில்லிங் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். நம்ம ஸ்டோன்ஸ் கூட கொடுக்கலாம், இல்லை சென்டரில் பீட்ஸ் கொடுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். நான் இந்த இடத்துல வந்து ஒரு பேர்லும் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வர மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக அதோட சென்டரில். இது கொஞ்சம் பெரிய சைஸ் செக்குடாக இருந்தால் நம்ம அந்த 4 கார்னரில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து ஸ்மால் சைஸில் இருக்கிற செக்குடு பாக்ஸ் தான். அதனால் நான் வந்து இந்த மாதிரி நீடில் வந்து எடுத்திருக்கேன். 3 த்ரெட்டாக போட்டு மொத்தமாக 6 த்ரெட் வர மாதிரி இந்த சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா, சேம் அதே த்ரெட் தான் இதுவும். சேரீயோட கலர் வந்து அதுதான். அதனால் அந்த த்ரெட்டே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேர்ல் எடுத்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி போடுறேன். நீங்கள் வந்து செக்குடு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் வந்து தனியாக எடுத்துகிட்டு, அதாவது அந்த ரோப்லேருந்து தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நீடில் வந்து சூஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த பேர்ல் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு, போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து நீடில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து உங்களால் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட முடியாது. நார்மலாக பீட் வேணால் ஸ்டிச் பண்ணலாம். அதனால் நீடில் எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரே ஒரு தடவை சுற்றிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டுக்கிறேன் பேர்ல் மேலே. இதே தான் மெத்தடு. இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து இந்த
இந்த செக்குடு பாக்ஸ் ஃபுல்லாகவே இதே மெத்தடில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போது ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த பேர்லும் ஃப்ரெஞ்ச் நாட்டும் வரா மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நேரில் பார்க்குறதுக்கு நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து செக்குடு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண மாதிரியும் இருக்கும் நமக்கு. இப்போ வந்து அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாச்சும் அங்கே ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அங்கே ஃபினிஷிங்காக தெரியும். கீழே வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்த மாதிரி மேலே வந்து நான் இப்போ இந்த பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 3mm பீட்ஸ் தான். இந்த பீட் வந்து வச்சு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த சிக்ஸாக்லாம், அதாவது நம்ம அந்த இடத்துல ஸ்டிச் பண்ண கட் பீட்ஸ்லாம் வந்து கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி வரும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து இந்த பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆன்டிக் பீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து அந்த இடத்துல மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது, அதனால் வந்து எடுத்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன மாதிரி டிசைன் வந்து ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பீட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து 3mm பீட்ஸ்ன்றதுனால நம்ம வந்து சிங்கிளாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட் மட்டும்தான் வந்து 2 பீடாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த பீட் வந்து சிங்கிளாக ஸ்டிச் பண்ணாவே போதும். சேம் இதே மெத்தடில் வந்து நான் இப்போ சிங்கிளாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஆன்டிக் பீடோட கூட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு லைன் ஆன்டிக் பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த இடத்துல பேர்ல் வந்து இன்னொரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஆன்டிக் பீட் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு லைன் வந்து பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஆன்டிக் பீட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆன்டிக் பீட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி தெரியும். இப்போ நான் அந்த இடத்துல பேர்ல் வந்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அந்த சிக்ஸாக்லேயும், அதாவது அந்த செக்குடு பாக்ஸ்லேயுமே வந்து பேர்ல் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும். இதெல்லாம் நான் ஏன் இந்த இடத்துல பேர்ல் வந்து யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணும்போது பேக் பார்ட்லேயுமே வந்து இந்த பேர்ல்லாம் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஆன்டிக் பீடும் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம பேக் பார்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறோமோ, அதாவது பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் வந்து எப்படி ரெடி பண்ணுறோமோ அதுக்கு மேட்சிங்காக தான் வந்து ஸ்லீவ் டிசைனும் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அதே மாதிரி இந்த மோட்டிவ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். மேங்கோ ஷேப் வரா மாதிரி. இது வந்து நம்ம பேக் நெக்கில் வந்து இந்த மோட்டிவ் தான் வந்து போட்டிருப்போம். அதை வந்து ஸ்மால் சைஸில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த டிசைனை வந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இது ஸ்லீவுன்றதுனால அந்த நெக்கில் வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் வரா மாதிரி தான் அந்த டிசைன் வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து 3 இன்ச் வரா மாதிரி சேம் டிசைனை வந்து 3 இன்ச் வரா மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த மேங்கோ ஷேப்பில் வந்து காப்பர் சரி வச்சுட்டு சிங்கிள் லைன் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். சேம் நம்ம அந்த செக்குடு பேட்டர்னுக்கு யூஸ் பண்ண கட் பீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அது 2 லைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 லைன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், 2 லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த உள்ளே இருக்கிற கேப்பில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம பேக் நெக்லேயும் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் வந்து கொடுத்துருப்போம் அந்த மேங்கோ ஷேப்புக்கு. அதனால் இந்த இடத்துலையுமே வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியாதுன்னா, இப்போ நம்ம சீக்கிரமாகவே வந்து நம்ம சேனலில் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா பேசிக் கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பேசிக் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ கூட வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் போனதுக்கப்புறமா இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த மேங்கோ ஷேப் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் தான் வந்து கொடுத்துக்க போகிறேன். சேம் ஒரே கலர் த்ரெட் தான். சேரீயோட கலர் நம்ம சொன்னோம் இல்லையா, அதே கலர் த்ரெட்லேயே தான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா சேரீ வேறு கலர், ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர்ன்றதுனால நம்ம சேரீயோட கலரில் வந்து த்ரெட் யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். சேரீயோட கலரும் வந்து நல்லா மேட்ச் ஆகி வரும். அதனால் இப்போ இந்த 2 மேங்கோ ஷேப்லேயுமே வந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கவே லுக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நல்லா க்ளோஸாக வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு கீழே இருக்கிற கிளாத்தோட கலரே வந்து தெரியாது. இப்போ நான் வந்து இந்த லீஃப் ஷேப்க்கு வந்து ஜர்தோசி வந்து கொடுக்குறேன். நம்ம பேக் நெக்லேயே வந்து இந்த மாதிரி ஜர்தோசி வந்து கொடுத்துருப்போம். அது ஸ்மால் சைஸில் இருந்த லீஃப்ன்றதுனால சிங்கிள், அதாவது லோடிங் ஸ்டிச் மெத்தடில் வந்து நம்ம அதை பண்ணியிருப்போம். இதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த லீஃப் வந்து நான் பண்ணுறேன் இப்போது. ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால கொஞ்சம் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, லோடிங் மெத்தடில் வந்து கொடுக்குறதுனால இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கீழே லோடிங்க்காக. இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து அதை நம்ம பைப்பிங் ரோப் வச்சு த்ரெட் ஒர்க்குக்காக எப்படி ஸ்டிச் பண்ணுமோ சேம் மெத்தடில் தான் ஜர்தோசி வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
அதாவது 2 பக்கமும் ஒரு சைடு வந்து காப்பர் கொடுத்துட்டு நடுவில் வந்து அந்த சேரீயோட கலரில் இருக்கிற சர்தோசி, இந்த பக்கமும் வந்து அந்த காப்பர் கலரில் இருக்கிற சர்தோசி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒரு சர்தோசி எடுக்கிறேன். நம்ம லீஃப் ஃபில்லிங்க்கு வந்து எப்படி பண்ணுமோ சேம் அதே மெத்தடில் தான் வந்து இந்த சர்தோசி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஈஸியாக இருக்கும். நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் வந்து இந்த மாதிரி எப்படி சர்தோசிலாம் வந்து ஸ்டிச் பண்ணுறது அந்த மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம கற்றுக்கலாம். நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த ஜர்தோசி வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து பண்ணலாம், எப்படி ஈஸியாக பண்ணலாம், அந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். நிறைய டிப்ஸுமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஜர்தோசி வந்து இந்த மாதிரி லீஃப் மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நான் உங்களுக்கு எதுக்காக இவ்வளோ கிளியராக வந்து சொல்லிகிட்ருக்கேன்னா, பிகினராக இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி கிளியராக வந்து சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து தெரியும்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. தெரியாதவங்களுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த லீஃபில் வந்து சென்டரில் லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல நான் பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைடில் அந்த காப்பர் கலரில் இருக்கிற சர்தோசிக்கு வந்து நான் ஃப்ரெஞ்ச் நட் வந்து கொடுக்க போகிறேன் சென்டரில். ஃப்ரெஞ்ச் நட் கொடுக்கும்போது ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். பேர்ல் விட வந்து அந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நட் கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் அந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நட் கொடுக்குறேன். நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியாக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ எல்லா இடத்துக்குமே வந்து நான் அதாவது ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லா இடத்துக்கும் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த கொம்பு டிசைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 2 லைன் ஜரி வந்து கொடுத்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்டோனும் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. அதே மாதிரி அந்த மேங்கோ ஷேப் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நெக்கில் வந்து கொடுத்துருப்போம். நெக்கில் வந்து ஒரு 4 வீட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால அந்த இடத்துல 4 வீட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி கவர் பண்ணுற மாதிரி கட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுதான். அந்த இடத்துல வீட் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து சின்ன ஸ்பேஸ்ன்றதுனால சிங்கிள் கட் பீட்ஸாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். நமக்கு இந்த மோட்டிஃபே வந்து 3 இன்ச் மேலே வருது. அதே மாதிரி அந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு 3 வீட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு பேர்லும் ஒரு ஆன்டிக் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே புட்டாஸ்க்காக இந்த ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்டோனை சுற்றி வந்து கட் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம இந்த புட்டாஸ் தான் வந்து நெக்லேயும் வந்து கொடுத்துருப்போம். அதனால ஸ்லீவ்லேயும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுவே பார்க்குறதுக்கு லுக் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கூட ஹைலைட் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணுறீங்கன்னா அதையும் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணலாம் நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.